ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்தினாலே பலகாரம் தான். தட்டு வடை, சீடை, முறுக்கு, பால் ஸ்வீட்ஸு அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ரயில் கட்டிடம், இந்த முறுக்குக்கு பேர் அதுதான் அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கு ஏன் இந்த பேர் காரணம் வந்ததுன்னெலாம் தெரியல. உங்கள் ஊர் சைடு இந்த முறுக்குக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட நல்ல வெண்ணெயில் போட்டால் வெடிக்காமல் பயமே இல்லாமல் செய்யக்கூடிய இனிப்பு சீடை, இன்ஸ்டன்ட் கோகனட் லட்டு, 3 ரெசிபீஸுமே ரொம்ப சூப்பராக வரும். ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வச்சு செய்யக்கூடிய மாவா கோகனட் லட்டு. அவ்வளோ யம்மியாக இருக்கும். இதுக்கு ஒரு தேங்காவை எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ப்ரௌன் பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் திருவி எடுக்கிறதா இருந்தால் அடியில் வச்சு திருவாமல் அந்த ப்ரௌனான ஸ்கின் வராமல் நல்ல வெள்ளையாக பூ மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது. என்னோடய தேங்காய் கொஞ்சம் இளம் தேங்காய் தான். ஸோ இந்த ஸ்கின்னை மட்டும் நான் எடுத்துகிட்டு அப்படியே மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்ல பூவாக தேங்காய் கிடைக்கணும், பேஸ்ட் மாதிரி கிடைக்கக்கூடாது. ஸோ ஸ்கின்னெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு இது கூட ஒரு 3 ஏலக்காய் வச்சு பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். ஃபாஸ்ட்டாக அரைச்சிட்டோன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல மணல் மலடாக பூ மாதிரி இருக்கணும் தேங்காய். திருவினா எப்படி இருக்கும் அது மாதிரியே இருக்கணும். ஸோ வேகமாக அரைச்சிடாதீங்க பேஸ்ட் மாதிரி. அதே மாதிரி தேங்காய் நல்லா அரைப்பட்டும் இருக்கணும். இப்போது இந்த ரெசிபி ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். அப்போ தான் தேங்காய் கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசமாக கிடைக்கும். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் இந்த திருவின தேங்காவை மிக்சரில் போட்ட தேங்காவை சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டு லோ ஃப்ளேமில் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி உதிராக மணலாக வர வரைக்கும் நல்லா கிளறணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா லோ ஃப்ளேமில் பண்ணுறனால. மீடியம் ஃப்ளேமோ இல்லை ஹையாக வச்சுட்டிங்கன்னா தேங்காய் செவந்துடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த ஸ்டெப்பு பண்ணணும். நல்ல உதிராக மாய்ச்சர்லாம் ட்ரை ஆகி அப்படியே தனித்தனியாக தேங்காய் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 125 கிராம் கோயா மாவா அப்படின்னு கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த பால்கோவா மாதிரி ஸ்வீட்லெஸ் கோயா அது சேர்த்துருக்கேன் நான். ஒரு 250 கிராம் பேக்கெட்டில் ஹாஃப் பாக்கெட்டை இதில் நல்லா திருவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கோயா சேர்த்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுக்கலாம். இந்த சூட்லேயே கோயா நல்லா மெல்ட் ஆகி தேங்காவோட சேர்ந்து வந்துடும். நம்ம கொஞ்சம் அழுத்தி கைவிடாமல் இந்த தேங்காவையும் அந்த கோயா நெய்யோடு சேர்த்து பிசைஞ்சு விட்டால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே அடுப்பில் தான் நான் அப்படியே வச்சுருக்கேன், மாற்றலை. ஸோ லைட்டாக சூடு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரைசின் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், பிஸ்தா எது வேணுமோ சேர்த்துக்கலாம். என்கிட்ட முந்திரியும் பாதாமும் இருந்தது. ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யில் அதை வறுத்து எடுத்துகிட்டு இந்த தேங்காய் கோயாவோட இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கடையில் கிடைக்கிற லட்டு மாதிரியே. இனிப்புக்கு நான் இன்றைக்கி திருவின ஜாக்ரி வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லத்தை மிக்சரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா லட்டு பிடிக்க வரும். நீங்கள் சுகரும் சேர்த்துக்கலாம். சுகராக இருந்தாலும் பவுடர் சுகராக சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்பு வெல்லம், திருவின வெல்லம் சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருந்தது. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகரோ இல்லை ஜாக்ரி பவுடரோ நீங்கள் சேர்த்து அப்படியே நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்து லட்டு பிடிக்க வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக யூனிக்காக ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு 3 நாளைக்கு வெளியிலேயே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் இந்த லட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி இனிப்பு சீடை. வெடிக்குங்கிற பயமே இல்லாமல் வெடிப்புகளோட நல்ல மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக ரொம்ப ஈஸி. கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை இல்லாமையா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு நான்ஸ்டிக் கடாயில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சுகர் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப்பு பாலுக்கு 1 கப்பு சுகரு, 1 கப்பு அரிசி மாவு. கடையில் வாங்கின ப்ளைனான அரிசி மாவு தான், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ இந்த பாலும் சர்க்கரையும் நல்லா கொதிச்சிடணும். அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கணும், மறந்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி மாவை சேர்த்து அந்த சூடான பாலில் கிளறும் போதே நல்லா வெந்து சேர்ந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வெந்து சேர்ந்து வந்தோன்னா அதை அப்படியே மாற்றிட்டு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போதே ஒரு 2 ஸ்பூன் மைதாவை இதோட சேர்த்து அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய்யை தொட்டு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். லைட்டாக ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு உருண்டைகளாக
உருட்டுனிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது, அழகாக உருட்ட வரும். இப்போ இது மேலே வந்து லைட்டாக தண்ணி தொட்டுட்டு வெள்ளை எல்லோ கருப்பு எல்லோ அது மேலே போட்டு பரட்டி எடுத்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டெப்பு ஆப்ஷனல் தான். எள்ளு வேண்டானா நீங்கள் அப்படியே பரட்டி உருட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். அகெயின் எண்ணெய் வந்து மீடியம் சூடாக தான் இருக்கணும், இல்லாட்டி போட்டோன்னு செவந்துரும், உள்ளே வேகாது. மீடியம் ஹீட்டில் வச்சு பொரித்து எடுத்திங்கன்னா நல்ல வெடிப்புகளோட வெளியில் கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டான சீடை குயிக்காக ரெடி. அடுத்த ரெசிபியான இந்த முறுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. புளிஞ்சு போடுற முறுக்கை விட ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதே அளவுகள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அச்ச முறுக்கு இனிப்பாக தான் சாப்பிட்ருப்போம் இல்லையா? இந்த முறுக்கு நல்லா ஆறுனாலும் கரை மொறுன்னு காரமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காக ஒரு 50 முறுக்கை போட்டு எடுத்துடலாம். பண்ணலாமா? இதே அளவுகள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல செய்ய வேண்டியது எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணும்போதே அதில் அச்சு கம்பியை போட்டு வச்சுருங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ அச்சு வந்து நல்லா சூடாகணும். அதுக்கப்புறமா இதுக்கு 2 கப்பு அரிசி மாவு, கடையில் கிடைக்கிற பிளெயின் ரைஸ் ஃப்ளார், இடியாப்ப மாவு கிடையாது, அரிசி மாவுன்னு தனியாக கிடைக்கும்ல அந்த மாவு எடுத்துக்கோங்க. 2 கப்பு அரிசி மாவுக்கு 1.25 கப்பு கடலை மாவு. நல்ல குவாலிட்டியான கடலை மாவை எடுத்துக்கலாம். முறுக்கு ரொம்ப சூப்பராக வரும். நல்ல நயம் மாவாக எடுத்துக்கோங்க. 1.25 கப்பு கடலை மாவு, அவ்வளோதான். ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுக்கு கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காய பவுடர், காரத்துக்கு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். முறுக்கு நல்லா கலராக கிடைக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் கலர ஈஸியாக இருக்கும். தண்ணியோட அளவு அடுத்து ரொம்ப முக்கியம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. என்னோட மாவோட பக்குவத்துக்கு எனக்கு 3 கப்பு ஃபுல்லாக தேவைப்பட்டுச்சு. கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு பக்குவமாக கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு திக்காக இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியாக மாவு ஆயிடுச்சுன்னா முறுக்கு அச்சில் ஒட்டவே ஒட்டாது. ஸோ அதனால் 3 கப்பு சேர்த்துட்டு நிறுத்திடுங்க. இப்போ மாவு திக்காக தான் இருக்குது. இதை நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் டேபிள் ஸ்பூனில் தான் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக திக்காக மாவு வந்திருக்கு. அப்படியே ரிப்பன் மாதிரி மடிஞ்சு விழுகணும். இப்போ அச்சு வந்து நல்லாவே 10 நிமிஷம் எண்ணெயில் சூடாகிருக்கு. இன்னும் நல்லா சூடானோன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி விட்டுருங்க, இல்லாட்டி முறுக்கு போட்டோன்னே செவந்துடும். இப்போ இந்த சூடான அச்சை எடுத்து மாவில் வச்சு பார்க்கலாம். வச்சோடனே நல்லா சுறுசுறுன்னு சத்தம் கேட்கும். இப்போ இதில் மாவு வந்து கொஞ்சம் இடங்களில் சரியாக ஒட்டலை. மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் நம்ம கலந்தோம் இல்லையா, அதனால் சரியாக ஒட்டலை. இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ மாவு கரெக்டாக வந்துடும். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடிக்கடி மாவை நம்ம முறுக்கு போடும்போது இடையில இந்த மாதிரி கலந்து விடணும். அப்போ தான் சரியாக வரும். இப்போ கொஞ்சம் ஒரு குழியான பாத்திரத்தில் மாவு இருந்ததுன்னா இந்த அச்சு வந்து வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு மேலே வரைக்கும் இருக்கணும். இந்த மாதிரி நல்ல சூடான அச்சை உள்ளே வச்சுட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மாவு பக்குவம் கரெக்டாக இருக்குது பார்த்துங்க. நல்லா ஒட்டி வந்திருக்கு. மேலே வரைக்கும் அச்சில் மாவு நல்லா ஒட்டி வரணும். ரொம்ப ஃபுல்லாக உள்ளே விட்டுறாதீங்க. ஃபுல்லாக அச்சை உள்ளே விட்டுட்டிங்கன்னா மாவு எண்ணெயில் வந்து எடுக்க வராது. ஸோ மேலே அந்த வாய் வரைக்கும் நல்ல மாவு ஒட்டி வரணும். எண்ணெய்க்குள்ளே அப்படியே வச்சுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல பபுள் வரும். சுற்றி வெளியில் இருக்க பபுள் எல்லாம் கொஞ்சம் கம்மியானோன்னே என்னோட அச்சு வந்து ஸ்டீல் அச்சு. எனக்கு ஒரு ஷார்ப்பான நைஃபோ டூத் பிக்கோ சைடில் வச்சு ரிலீஸ் பண்ணி விட்டால் முறுக்கு அப்படியே வெளியில் வந்துடும். நான்ஸ்டிக் அச்சு, இரும்பு அச்சு அந்த மாதிரி நிறைய கிடைக்கிது. தானாகவே முறுக்கு வெளியில் வர மாதிரி இருக்கும். உங்களோட அச்சை பொறுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடில் ஷார்ப்பான ஒரு டூத் பிக்கோ இல்லை கத்தியோ வச்சு லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி மொறுன்னு உடையாமல் முறுக்கு டக்குன்னு கலண்டு வந்துடும். முறுக்கு வந்து ஒரு நிமிஷம் வேகணும். அதுக்கப்புறம் எடுங்க. ஒவ்வொரு முறுக்கு போடும்போதும் அச்சு வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். 1 செகண்ட் எண்ணெயில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவில் வச்சு போடுங்க. அப்போ தான் மாவு வந்து அச்சில் ஒட்டும். மாவு ஒட்டலைன்னா உங்களோட அச்சு வந்து சூடாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்படியே வச்சு எடுத்து போட வேண்டியதான். லைட்டாக அந்த ஓரமெல்லாம் ஷார்ப்பான பொருளை வச்சு எடுத்து விட்டாலே வந்துடும். உங்களுக்கு அந்த பக்குவம் தெரிஞ்சுக்கிச்சுன்னா டக்குன்னு நீங்கள் போட்டு எடுத்துடலாம். அச்சு நல்லா சூடாக இருக்கணும். மாவில் நல்லா முக்கிக்கணும் மேலே வரைக்கும். 1 செகண்ட் வெயிட் பண்ணணும். அப்போ தான் மாவு அச்சில் ஒட்டும். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து உடனே எண்ணெய்க்குள்ளே வச்சிடணும். திரும்பி 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள்.
சுற்றி இருக்க பபுள் எல்லாம் ஸ்டாப் ஆனோன்னா முறுக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் முறுக்கை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். காஷ்மீரி மிளகா பொடி போட்டிங்கன்னா இன்னும் கூட நல்ல கலர் வரும். அவ்வளோதான். முறுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. சட்டுன்னு போட்டு எடுத்துடலாம் கை வலிக்காமல். இந்த பக்குவம் பதம் மாவோட பக்குவம் இதை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ மாவு கம்மியாக ஆக இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பவுலில் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அச்சு வச்சு எடுக்கும்போது மாவு ஒட்டும். ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருந்தால் மாவு அச்சில் ஒட்டுறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி குழியான பாத்திரத்தில் கொஞ்சம் அதாவது மாவு எப்பயுமே நிறையா இருக்கிற மாதிரி பவுலில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா ஒட்டி வரும். எனக்கு இந்த பவுலில் மாற்றியுமே 2 முறுக்கு தான் வந்தது. அதுக்கப்புறம் அச்சில் ஒட்டலை, மாவு கம்மியாயிடுச்சு. அப்படியே பூந்தியாக போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 1 ஹவரில் 50லேருந்து 60-70 முறுக்கு போட்டு முடிச்சிடலாம். நல்ல கரக்கரை மொறுன்னு கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். நம்மளோட ரயில் கட்டிடம் முறுக்கு ரெடி. இந்த புது அச்சை பழக்கிறதுக்கு டிப்ஸு கூட நான் என்னோடய ராகி அச்சு முறுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ கூட செக் பண்ணி பார்த்து நீங்கள் அச்சை கூட பழக்கிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் பலகாரம்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோட ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.